விடை மொத்தம் 8 வகைப்படும். ஓகேங்களா? இப்ப வினா 6 விடை மட்டும் எப்படி சார் 8 அப்படின்னா, அது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இலக்கணம் வைஸ் அது பார்க்கும்போது வினா 6 விடை 8. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். நம்ம எப்பவுமே கேள்வி கேட்டா அதுக்கான பதில் மட்டும் சொல்ல மாட்டோம். எக்ஸ்ட்ரா 2, 3 பதில் சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா 2, 3 பதில் சொல்லுவோம். ஓகேங்களா? கேள்வி கம்மியா இருக்கும். ஆன்சர் மட்டும் அதிகமா இருக்கும். அப்போ வினா 6 விடை 8. ஓகேங்களா? அப்போ வினா 6 விடை 8 வகைப்படும். அப்போ ஃபர்ஸ்ட் விடை சுட்டு விடை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விடை வந்து சுட்டு விடை. சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. ஓகேங்களா? சுட்டி கூறும் விடை சுட்டு விடை எனப்படும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். எப்பவுமே இந்த விடை பார்க்கும்போது ஒரு கேள்வி இருக்கும். ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கான விடை இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா கேள்வி கேட்காம ஆன்சர் சொல்ல முடியாதுல்ல. கேள்வி கேட்காம ஆன்சர் சொல்ல முடியாது. அதனால ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன ஆன்சர்? அது எந்த விடைன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு கடைத்தெரு எங்க உள்ளது அப்படின்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது வலப்பக்கத்தில் உள்ளது என சுட்டி கூறுவது அப்போ கடைத்தெரு எங்க உள்ளது அப்போ கடைத்தெரு எங்க உள்ளது அப்படின்னு வலப்பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம்ல சுட்டுதல் அப்படின்னா மென்ஷன் பண்றது அர்த்தம் இங்கிலீஷ்ல ஓகேங்களா மென்ஷன் பண்ணி சொல்றது அப்போ வலப்பக்கத்தில் உள்ளது மென்ஷன் பண்ணி சொல்றோம்ல அதனால இது சுட்டு விடை அடுத்தது மறைவிடை மறைவிடைனா கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது இதோட மறுத்து கூறுவது அப்போ கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது நீ கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டா போக மாட்டேன்னு நம்ம சொல்லல அதுக்கு பேர் தான் மறைவிடை மறுத்து கூறுறது ஓகேங்களா அடுத்தது நேர்விடை நேர்விடை அப்படின்னா அதுக்கு என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா இது செய்வாயா என்ற வினாவிற்கு ஒரு வேலையை கொடுத்து நீ செய்வாயா என்ற வினாவிற்கு செய்வேன் என்று உடன்பட்டு கூறுவது இந்த வேர்டு தான் முக்கியம் உடன்பட்டு கூறுவது நேர்விடை ஓகேங்களா இதை செய்வாயா என்ற வினாவிற்கு செய்வேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை அடுத்தது ஏவல் விடை கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு நீயே போ நம்ம சொல்லல கடைக்கு போறியான்னு கேட்டா நீயே போன்னு சொல்றல அந்த விடை பேர் ஏவல் விடை நீயே போன்னு சொன்னா அவன் சொல்றான் நம்ம மறுபடியும் அவனே போன்னு சொல்றோம் அப்போ அது ஏவல் விடை ஓகேங்களா அப்ப நீயே போ என்று ஏவி கூறுவது ஓகேங்களா அப்ப இந்த வேர்டிங் தான் மீனிங் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அந்த கொஸ்டினுக்கான பதில் நம்மளே மறுபடியும் அது ஏவுதல் மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது ஏவல் விடை கடைக்கு போறேன்னு கேட்டா நீயே போ அப்படின்னு சொன்னா அது ஏவுதல் விடை ஏவல் விடை இது செய்வாயா என்ற வினாவிற்கு செய்வேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடை ஆனா செய்ய மாட்டேன்னு சொன்னா அது மறைவிடை போக மாட்டேன்னு சொன்னா அது மறைவிடை சுட்டு விடைனா எங்க இருக்குன்னு கேட்டா அங்க இருக்கு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம்ல